Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 1 Electric Charges and Fields உள்ள numerical problems ஒன்று சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் புக் பேக் ப்ராப்ளம் நம்பர் 1.20 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போம். A conducting sphere of radius 10 cm has an unknown charge. If the electric field 20 cm from the center of the sphere is 1.5 into 10 to the power 3 Newton per Coulomb and points radially inward, what is the net charge on the sphere? This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்பியர் இருக்குது. இந்த ஸ்பியர் வந்து சார்ஜ்டு ஸ்பியர். இந்த சார்ஜ்டு ஸ்பியர்னுடைய ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். இந்த சார்ஜ்டு ஸ்பியர்னுடைய சென்டர்லேருந்து 20 சென்டிமீட்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டுனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. That is 1.5 into 10 to the power 3 Newton per Coulomb is the electric field and it is radially inward. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, what is the net charge on the sphere? இந்த சார்ஜ்டு ஸ்பியர்னுடைய சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். assume that this is a charged sphere. இது வந்து ஒரு சார்ஜ்டு ஸ்பியர் அப்படிங்கிறத அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த சார்ஜ்டு ஸ்பியர்னுடைய சென்டரில் இருந்து 20 சென்டிமீட்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டுனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ த வேல்யூ ஆஃப் E இஸ் கிவன் ஆஸ் 1.5 into 10 to the power 3 Newton per Coulomb and it is radially inward அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டர்லேருந்து இந்த பாயிண்டினுடைய டிஸ்டன்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர். let this distance is r is equal to 20 சென்டிமீட்டர். இதை வந்து நம்ம SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். 20 into 10 to the power minus 2 மீட்டர். this is the value of r. இங்கே ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. the radius of the sphere is 10 சென்டிமீட்டர். இந்த 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சென்டர்லேருந்து இந்த பாயிண்டினுடைய டிஸ்டன்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர். இந்த 20 சென்டிமீட்டரில் இந்த 10 சென்டிமீட்டர் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ அந்த டேட்டா வந்து அடிஷ்னலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் அடிஷ்னல் டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த நெட் சார்ஜ் ஆன் த ஸ்பியர்? Q இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா இஸ் E is equal to 1 by 4 pi epsilon 0 Q by R square. So this is a formula we are going to use to find the charge. எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் கேட்டிருக்காங்க. இங்கே 1 by 4 pi epsilon 0 உடைய வேல்யூ நமக்கு தெரியும். 1 by 4 pi epsilon 0 உடைய வேல்யூ 9 into 10 to the power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் டு தி பவர் minus 2. 1 by 4 pi epsilon 0 value is known as 9 into 10 to the power 9 Newton meter square Coulomb to the power minus 2. So therefore we have to find Q and Q is equal to E into Q இந்த பக்கம் வச்சுக்கிறோம், மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு வரோம். 4 pi epsilon 0 into R square அப்படின்னு வரும். ஆருடைய வேல்யூ தெரியும் 20 சென்டிமீட்டர். அதை வந்து SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். 20 into 10 to the power minus 2 மீட்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கிறோம். ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது எப்படி வரும் அப்படின்னா, E into R square divided by 1 divided by 4 pi epsilon 0 அப்படின்னு வரும். ஸோ 1 divided by 4 pi epsilon 0 அப்படிங்கிறத டினாமினேட்டில் எழுதியிருக்கோம். இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 4 pi epsilon 0 அப்படின்னு வரும். ஸோ இதுவும் இதுவும் ஒன்று தான். Therefore this is equal to E உடைய வேல்யூ. E உடைய வேல்யூ இஸ் 1.5 into 10 to the power 3 and R square is 20 into 10 to the power minus 2 whole square divided by 1 by 4 pi epsilon 0 value is 9 into 10 to the power 9 இல்லைன்னா
4னுடைய வேல்யூ, பையினுடைய வேல்யூ, எப்சிலான் 0 வேல்யூ இது எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷனில் வச்சுக்கிட்டு கூட நம்ம செய்யலாம். பை இஸ் 3.142, எப்சிலான் 0 இஸ் 8.854 into 10 to the power minus 12 அப்படி வச்சு கூட நம்ம செய்யலாம். ஸோ Q is equal to இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா we will get 0.667 into 10 to the power minus 8. What is the unit of charge? Unit of charge is coulomb. So this is the answer for the given problem. So book answer வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா this is equal to ஒரு டிஜிட் தள்ளி இந்த டெசிமல் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறோம். 6.67 இன்ட்டு எந்த சைடில் மூவ் பண்ணுறோம், ரைட் சைடில் மூவ் பண்ணுறோம், அதனால் 10 to the power minus 9 கூலும் அப்படின்னு வரும். திஸ் இஸ் Q. ஸோ இந்த 10 to the power minus 9 எப்படி எழுதலாம்? 10 to the power minus 9 is a nano. Therefore Q is equal to 6.67 nano coulomb. So this is the answer for the given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the electric field is radially inward அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் Q is negative. That is the charge on the sphere is negative. அதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். The sphere is negatively charged since the electric field is radially inward. So this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா புக் பேக் ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.